ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 25 எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட கருப்பு தினத்தை ஒட்டி மக்களுக்கு எமர்ஜென்சியில் நடந்த, இந்திரா ஆட்சியில் நடந்த, மக்களை எறும்புகளும் பூக்களுமாக நசுக்கிய அந்த கோர தாண்டவத்தை நினைவுபடுத்தும் விதமாகவும், இரண்டாம் சுதந்திர போராட்டமாக நடந்த எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டங்களை, அதில் கலந்து கொண்ட பல்வேறு தியாக தலைவர்களை பற்றி நினைவூட்டும் விதமாகவும் வருடந்தோறும் அனைத்து பகுதிகளிலும், தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி கருத்தரங்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு கருத்தரங்கத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். எங்களுடைய காரியகர்த்தர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரும் கூடி எமர்ஜென்சியினுடைய கருப்பு தினங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மக்களிடம், அடுத்த தலைமுறையிடம் எடுத்து சேர்க்க வேண்டும், எமர்ஜென்சி தியாகிகளை கொண்டாட வேண்டும் என்கிற உறுதிமொழியை எடுத்திருக்கிறோம். எமர்ஜென்சியை பொறுத்தவரை திமுகவும் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் திமுக எமர்ஜென்சியை பற்றி பேசுவதே இல்லை. ஏனென்று சொன்னால், எந்த எமர்ஜென்சியில் திமுகவை காங்கிரஸ் நசுக்கியதோ அந்த காங்கிரஸிடமே சரணடைந்து காங்கிரஸோடு காங்கிரஸாக கலந்து விட்டது திமுக. தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரசினுடைய ஒரு தமிழக விங் திமுக. இந்திய தேசத்தை பொறுத்தவரை காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் ஏதோ ஒரு பக்கம் இருக்குது. இங்கே காங்கிரஸை தூக்கி சுமந்து கொண்டிருப்பது திமுக. திமுகவோட கூட்டணினா காங்கிரஸ் ஒரு ஓட்டு கூட வாங்காது தமிழகத்தில். அப்படி எமர்ஜென்சியில் எந்த கட்சி நம்மை நசுக்கியதோ அந்த கட்சியோட சேர்ந்து கொள்கைக்கு முரணாக திமுக கூட்டணி வைத்துக்கொண்டு அதையே வாடிக்கையாக்கிவிட்டது. மக்கள் இதற்கான ஒரு தெளிவை பெற வேண்டும் என்பது இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நேற்று முன்தினம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மருத்துவக் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக வேலூர் நகரத்திற்கு வருகை புரிந்தார். வேலூர் நகரம் முழுவதும் தேவையே இல்லாமல் பேரிகார்டு போட்டு மக்களை தேவையில்லாமல் சுத்த விட்டு, சிஎம் வர்ற பாதையில் புரோட்டோகாலுக்கு போட்டிருந்தா பரவாயில்ல, எல்லா பக்கமும் பேரிகார்டு போட்டு மக்களை, லோக்கல் மக்கள் அவங்க வீட்டுக்கு கூட போக முடியல. இந்த நாளாக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவு பாவலா ஏன் பண்ணுறீங்க? மக்கள் தானே உங்களை ஓட்டு போட்டு சிஎம்மாக உட்கார வச்சாங்க. அது மாதிரி ரொம்ப மக்களை வஞ்சித்தார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க திறந்த ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே இல்லை, வெறும் பில்டிங்கை மட்டும் திறந்துட்டு அது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாங்க. இபி கூட கிடையாது, எந்த மருத்துவ ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. இத்தனைக்கும் காசு கொடுத்தது மத்திய அரசு. மத்திய அரசிடமிருந்து காசை வாங்கி கொண்டு மக்களுக்கு அதை தராமல் இடையில் புகுந்து ஏமாற்றுகிற வேலையை இந்த திராவிட மாடல் நான்கரை ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வேலூரில் ஒரு பாவலாவுக்கு நீங்கள் எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பாவலாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலை திறந்து வச்சுட்டு உள்ள எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஏன்னா இங்கே உங்களுக்கு மக்களுக்கு ஒரு மருத்துவமனை மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. அதனால தான் மத்திய அரசு நிதி கொடுத்து வேலூர் பகுதியில் மருத்துவக் கல்லூரி வரணும்னு சொல்லி ஃபண்டு பண்ணுச்சு. ஆனால் நீங்கள் எந்த விதமான ஃபெசிலிட்டி இல்லாமல் வெறும் பில்டிங்கை மட்டும் போட்டு, வெறும் போர்டு மட்டும் வச்சுட்டு வழக்கமான திராவிட மாடல் ஸ்டிக்கர் அரசியலை வேலூரில் செய்திருக்கிறீர்கள். வேலூர் மக்கள் உங்கள் ஸ்டிக்கர் அரசியலுக்கெல்லாம் ஏமாற மாட்டாங்க. இன்னும் ஒரு வருடத்தில் 2026 திமுகவிற்கு இந்த ஆஸ்பத்திரி விஷயத்துக்காகவே மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். அதுபோல் பாரதிய ஜனதா கட்சியினர் இப்போ நாங்கள் இந்த மீட்டிங்காக கட்டின கொடிகளை கூட அனுமதி கொடுக்காம மிரட்டுறாங்க. காவல்துறை மிகப்பெரிய அளவில் திமுகவினுடைய ஏவல் துறையாக இருக்குது. நேற்று முன்தினம் சிஎம் வந்தப்போ நீங்கள் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்கு கொடி வச்சிங்க. ஹைவேஸில் ட்ரில்லு பண்ணி ஓட்டை போட்டு பேரிகார்டுக்கு நடுவில் நீங்கள் பேரிகார்டை சிதைச்சி பொது சொத்துக்களை சேதப்படுத்தி உங்களுடைய கொடியை வச்சிங்க. அதற்கெல்லாம் அனுமதி கொடுத்த, வாய் மூடி வேடிக்கை பார்த்த இந்த காவல்துறை இன்றைக்கு எங்களை
எங்களுடைய மாவட்ட தலைவர் மீது வழக்கு போடுவோம் என்று மிரட்டுகிறது என்று சொன்னால், காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக மாறி மக்களுக்கு எதிரான ஒரு துறையாக மாறி நிற்கிறது. எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். இன்னும் 6 மாதம் தான் எங்களுடைய ஆட்சி. ஆகையால காவல்துறை தங்களுடைய கடமையை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். சிஎம் வந்து ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டது சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அதாவதுங்க, வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கு. வந்தே பாரத் ரயில்களை எங்க பகுதியில் விடுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கிறது. வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்றது ஃபுல் ஏசி. அதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆகையால் அதில் வந்து நார்மல் ட்ரெயினை விட, அதாவது நார்மல் கோச்சுக்கும் ஏசி கோச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனால் வந்தே பாரத் என்பது சகாய விலையில தான் இருக்குது என்பது மக்களுடைய கருத்து. இவங்க அரசியலுக்காக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் ட்ரெயின்னு சொல்கிறீங்க, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது. நாங்கள் வேட்பாளராக நின்னேன். திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் வரணும்னா வேலூர் காட்பாடி வழியாக வருது. திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ராக் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக ட்ரெயின் வரும். 9 மேம்பாலங்களை மத்திய அரசு கட்டி முடித்து பல ஆண்டுகள் ஆகிறது. இவங்க நில எடுப்பு பண்ணி தர மாட்டாங்க. நில எடுப்பு பண்ணி கொடுத்தாதான் அங்கே ட்ரெயின் ட்ராக் போட முடியும். இப்படி மக்களுடைய கோரிக்கைகள் பல நிறைவேற்றப்படாமல் தமிழகத்தில் இருப்பதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம். இங்கே இருக்கிற அமைச்சர்கள் தான் காரணம். முதல்ல அதை பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி வெற்று அரசியல் அறிக்கைகளில் மக்களுக்கு எந்த பலனும் இருக்க போறதில்லை. ரயில்வேஸை பொறுத்தவரை உலக தரத்தில் ஃபாரின் ட்ரெயின்லாம் பிச்சை வாங்குற அளவுக்கு ஃபாரின் ட்ரெயின் வந்து இன்னைக்கு ஃபாரின்காரெல்லாம் வந்து நம்மகிட்ட பொட்டி கொடுங்க, பொட்டி செஞ்சு கொடுங்க, கோச் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற அளவிற்கு இந்திய ரயில்வே துறையினுடைய தரம் உயர்ந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக கூட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், உலகத்தினுடைய மிக உயரமான ரயில்வே மேம்பாலத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ரயில்வே துறை மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு ரயில்வே மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தமிழகத்திற்கான திட்டங்கள் என்று சொன்னால் உடனடியாக செவிசாய்த்து மக்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால இந்த பொறாமையில் ஸ்டாலின் இப்படி இருக்கிறார். இப்ப நாங்க தான் பேசிட்டு இருக்கிறோம், பிஜேபிக்காரன் தானே பேசிட்டு இருக்கிறோம். சரிங்க, இப்ப பேசுறேன், நாளைக்கு போராடுறோம், நாளைக்கு சாலை மறியல் பண்றோம், கவர் பண்ணுங்க. பிஜேபிக்காரன் போடுறான்னு மக்கள்கிட்ட போடுங்க. எங்களை கேள்வி கேட்குறீங்க. நாங்க எத்தனை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த டாஸ்மார்க்கை பூட்டுறதுக்கு எங்களுடைய மகளிர் அவ்வளோ பேர் கைதாகி ஜெயிலில் போனாங்க. எத்தனை பத்திரிக்கை கவர் பண்ணீங்க? போராடுறது ஒரே ஆள் நாங்கள் தான் சார் போராடிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். வேற எந்த கட்சி போராடுது? நாங்கள் போராடுறது முழுமையாக எங்களுடைய போராட்டத்தை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டுது. ஆனால் நாங்கள் போராடல. நீங்களே கேள்வி கேட்குற ஒருத்தர் தான் கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கேட்காத உட்காந்துருக்கவங்களை எந்த கேள்வி கேட்டீங்க? எத்தனை கட்சிகள் இருக்கிறது தமிழகத்தில்? இந்த திராவிட மாடல் அரசு மக்களை எறும்புகளும் புழுக்களுமா நசுக்கிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒருத்தரால கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. கம்ப்ளைண்ட் பண்றவன உதைக்கிறான் போலீஸ். எவ்வளவு அராஜகங்கள் நடந்துட்டு இருக்குது. கனிமவள கொள்ளை நடந்துட்டு இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவ்வளவு விஷயங்களையும் தட்டி கேட்கிற ஒற்றை கட்சியாக பாஜக இருக்கு. நீங்க பாஜக மட்டும் தான் கேள்வி கேட்கறீங்க. மற்ற கட்சிக்காரங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்கறதே கிடையாது. இன்றைக்கும் சொல்றேன், களத்தில் நின்று போராடுகிற ஒரே கட்சி இந்த திராவிட மாடல் திமுகவினுடைய பேய் ஆட்சிக்கு எதிராக களத்தில் நின்று போராடுகிற ஒற்றை கட்சி பாஜக. தமிழகத்தில் பாஜக இல்லை என்று சொன்னால் திமுக மக்களை தின்னுட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு இந்த வந்து மா சுப்பிரமணிய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, இதே எடப்பாடி பழனிசாமி இதே குற்றச்சாட்டை வச்சாரு. எந்த ஃபெசிலிட்டி இல்லாம அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அதை வந்து அவர் வந்து நேரில் வந்து ஆய்வு செய்து உண்மைகளை உணர்ந்துட்டு அறிக்கை விடணும்னு சொல்லிக்கிறார். நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஆய்வு பண்ணி பண்ணுவீங்களா? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்காக ஒரு அறிக்கை விடுறாருன்னு சொன்னா பொறுப்பான அமைச்சராக நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க இப்ப அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாருன்னு வராருன்னு நீங்க எடப்பாடி அவர்கள் நீங்க விட்டுருவீங்களா? காவல்துறையை வச்சு முதல்ல தடுத்து நிறுத்துவீங்க, கைது பண்ணுவீங்க. என்ன பேச்சு இது? இன்ஸ்பெக்ஷன் பண்றது நீங்க தான் சார் பண்ணணும். நீங்க தான் அமைச்சர், அவர் எதிர்கட்சி தலைவர். அவர் உள்ள வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு அவருக்கு அத்தாரிட்டி கிடையாது. நீங்க உள்ள விடவும் மாட்டீங்க. அவர் கேட்கறது ஒரு பொறுப்பான கேள்வி. அதுக்கு என்ன ஒரு பொறுப்பான அமைச்சரா என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதில் சொல்லணும். அதை விட்டு மக்களை ஏமாற்றுகிற நயவஞ்சக நாடக அரசியல் செய்யக்கூடாது. மத்திய அரசு உங்க கையில் தான் இருக்கு. அப்ப உங்க அமைச்சர்கள் யாராவது ஆய்வு பண்றாங்க சார்? ஃபண்டு கொடுத்துருக்குறோம் சார், புரிஞ்சுக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபண்டு மத்திய அரசு ஃபண்டு கொடுத்து நான் இப்போ டேட்டா எடுத்து தரேன். 120 கோடி ஃபண்டு கொடுத்துருக்குறோம் சார். இல்லையே மேலே இருக்கு. 170 கோடி 180 கோடி 198 கோடி 120 கோடி நம்ம 120 கோடி நாங்கள் ஃபண்டு கொடுத்துருக்குறோம் சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்திய அரசு ஒரு அரசு, மாநில அரசு ஒரு அரசு. இவங்க வந்து நாங்கள் மேல் அதிகாரியோ இவங்க கீழ் அதிகாரியோ கிடையாது. எங்கெங்கெல்லாம் வந்து
எங்களுடைய பணிகளை செய்ய முடியுமோ. இப்போ மத்திய அரசு ஒரு இடி ரைடு வருது, அதுக்கு நீங்கள் அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்றீங்க. இடி அதிகாரிகளுக்கு சம்பளம் நம்ம வரி பணம் தானே போகுது, அவங்க வேலையை தானே அவங்க செய்கிறாங்க. மத்திய அரசு அதிகாரம் இருக்கிற பகுதிகளில் உள்ள வந்து ஒரு திட்டத்தை போட்டாலோ ஒரு கொள்கையை வகுத்தாலோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். சார் இதுக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாமே, அதுக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாமே. கல்விக் கொள்கை வகுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? மத்திய அரசுக்கு தானே இருக்கு. மத்திய அரசு தானே பண்ணுது. அப்புறம் அதை கேள்வி கேட்டீங்க? முதல்ல கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அதிகார பகிர்வுகளை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் நிதி கொடுக்குறோம். இப்போ தமிழகத்துல பல்வேறு நகரங்களை ஸ்மார்ட் சிட்டியாக அறிவித்து பல கோடி நிதிகளை பஸ் ஸ்டாண்ட் அப்கிரேட் பண்றதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த நிதியை வச்சு தான் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் பஸ் ஸ்டாண்ட் அப்கிரேட் பண்றாங்க. ஆனா பேர் என்ன வச்சுக்கிறாங்க? ஈவே ராமசாமி பேரை வைக்கிறாங்க, கருணாநிதி அவருடைய பேரை வைக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு மக்களுக்கு முறையாக சென்று சேரணும், அவ்வளவுதான். நீ ஸ்டிக்கர் ஓட்டுறதுனா கூட ஒட்டிக்கும், ஆனா மக்களுக்கு பலன் அளிக்க வேண்டும், மக்களுக்கு செய்ய வேண்டும். இப்போ சென்னையில மெட்ரோ வந்தது, ஸ்டேட் செக்டார் ஸ்கீம் தான். ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கோரிக்கை வைத்தார். உடனடியாக தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனையா உடனடியாக சாங்ஷன் பண்றோம்னு சொல்லி சாங்ஷன் பண்ணாங்க. 63,000 கோடி ரூபாய் ஸ்கீம். இப்படி தமிழக மக்கள் மீது மத்திய அரசு மிகப்பெரிய அக்கறையை கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதை வச்சுட்டு அரசியல் பண்றீங்க, ஊழல் பண்றீங்க. மத்திய அரசு தருகிற நிதியை கூட மக்களிடம் சேர்க்காமல் நீங்க வஞ்சிக்கிறீங்க. அதனால நீங்க கேள்வி எழுப்ப வேண்டியது இந்த திராவிட மாடல் பேய் ஆட்சியை நோக்கி, திமுகவை நோக்கி, மு.க. ஸ்டாலின் அவர்களை நோக்கி தான் நீங்க கேள்வி எழுப்பணும். நாங்க ஒரு நிதியை கொடுத்திருக்கிறோம், அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் இடையிலிருந்து அந்த நிதியை யார் பயன்படுத்தாமல் ஊழல் செய்தார்களோ அவர்களை தான் நம்ம கேள்வி கேட்கணும். மக்களுக்காக இந்த பணத்தை கொடுத்த